பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து, விசேஷமாய் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். காரணம், நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறபடியினால் உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு பதிலாக மனுஷர்களையும் உங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுக்கிறபடியினால் நீங்கள் பயப்படாமல், கலங்காமல், திகைக்காமல் இருந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி அவருடைய பார்வையில் உங்களை விலையேற பெற்ற பொக்கிஷமாக வைத்து உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.